பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸும் நான் தைச்சிருக்கேங்க. அதுக்கு பேக்கில் என்ன டிசைன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா முன்னாடி வந்து பிரின்சஸ் கட்டிங் போடும்போது ஒரு போட் நெக்காக வச்சு பிரின்சஸ் கட்டிங் நம்ம போட்டிருக்கோம். அதே வந்து போட் நெக்குக்கு பின்னாடி வந்து என்ன டிசைன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சோம்னா கரெக்டாக அந்த 4 இன்ச்சு கழுத்தோட அகலம் வந்து சேமாக கரெக்டாக இருக்கும். இப்போ அகலம் வந்து 12 இன்ச்சு எடுத்திருக்கேன். உயரம் வந்து ரெடியில் வந்து 13 இன்ச்சு எடுத்திருக்கேன். கழுத்தோட அகலம் வந்து 4 இன்ச்சு. கீழே வந்து அந்த ஒரு பாக்ஸுக்கு வந்து ஒரு 3.5 இன்ச்சு போட்டுட்டு அந்த வளைவு ஷேப் வந்து கொடுத்துடலாம். அந்த 3.5 இன்ச்லேருந்து 5 இன்ச்சுக்கு நம்ம 2.5 இன்ச்சு அளவு வச்சுட்டு நம்ம வரையணும். இது வந்து 4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வளைவுக்கு மட்டும் 4 இன்ச்சு. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் அந்த 2.5 இன்ச்சு அளவே எடுத்துக்கலாம். இந்த அளவு எடுத்துகிட்டு இதுக்கு நேராக வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு கீழே வந்து ஒரு வளைவாக இந்த மாதிரி ஒரு வளைவு ஷேப்புக்கு நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து நீங்கள் எல்லா அளவுக்கு 28 இன்ச்சிலேருந்து ஒரு 40 இன்ச்சுக்குள்ளே வந்து இந்த மாதிரி அளவுகள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். இந்த கழுத்தோட ஷேப் வந்து எந்த சைஸாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த இறக்கம் மட்டும்தான் உங்களுக்கு மாறுபடும். அந்த பாக்ஸ் அளவு வந்து 4 இன்ச்சு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அளவுகளை வச்சுட்டு கட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஒரு 4 இன்ச்சு தான் கழுத்தோட அகலம் வந்து வைக்கணும். வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு வச்சுட்டு ஹாம்கோல் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கீழே வந்து கேன்வாஸுன்னு கீழே கொடுத்துருக்கேன். கேன்வாஸ் கொடுத்து நம்ம சேர்த்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கேன்வாஸ் கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த கழுத்து ஷேப்புக்கு இந்த கேன்வாஸ் ஹைட்டுக்கு நம்ம வெட்டி வச்சுட்டு இப்போ வந்து அதே ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அளவுகள்லாம் உங்களுக்கு எத்தனை இன்ச் எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. கழுத்தோட அகலம் மட்டும்தான் நம்மளுக்கு மெயினு. பாடியோட அகலம்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. உங்கள் ப்ளவுஸுக்கு தக்கன பாடியோட அகலத்தை வந்து அந்த ஹைட்டு எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பண்ணுறதா பண்ணிக்கோங்க. கழுத்தோட அகலம் மட்டும் மெயினாக 4 இன்ச்சு கழுத்தோட அகலம். கீழே இறக்குறதுக்கு வந்து 3.5 இன்ச்சு எல்லாத்துக்குமே ஒரே அளவு தான். இது நீங்கள் எத்தனை சைஸாக இருந்தாலும் இந்த நெக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மேலே 3.5 இன்ச்சு எல்லாத்துக்கும் ஒரே அளவு. கீழே வந்து நம்ம 5 இன்ச்சு கொடுத்து ஒரு வளைவு கொடுத்துருக்கோம் பாருங்க. அது மட்டும் உங்களுக்கு இறக்க வேணும்னா இறக்க வச்சுக்கோங்க. இல்லை அதே அளவு போதும் அப்படின்னா நீங்கள் அதே அளவு வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே சேம் மெத்தட் தான். இப்போ ரவுண்டு ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது மேலே கேன்வாஸ் கொடுத்து நம்ம அயன் பண்ணிடலாம். இந்த மாதிரி அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கழுத்து ஷேப்புக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தச்சு திருப்பும்போது அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப்புக்கு வந்து அது ஒரு மாதிரி பசத்தன்மை இல்லை அப்படின்னா கலண்டுட்டு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு மறுபடியும் அந்த ஷேப் கரெக்டாக வராது. அதனால் இந்த அயன் பண்ணிவிட்டு அதிலே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தச்சு திருப்பும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ஷேப்புக்கு உள் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெக்கு வைக்கிறதுக்கு நீங்கள் எப்பயும் போல் 2.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஷேப்புக்கு இந்த டிசைன் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்ட்ரு வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சிட்ருக்கும். உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கவர் ஆகி அந்த கட்டடை வந்து ரெண்டுமே வந்து ஒன்று சேராது. அந்த கழுத்தோட அகலம் 4 இன்ச்சு வச்சா மட்டும்தான் இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து நம்ம ஒரு கயிறு வச்சு கட்டும்போது அந்த இடம் வந்து கவர் ஆகி உட்கார. இல்லாட்டி வந்து அந்த ஷோல்டர்லாம் பார்த்திங்கன்னா டைட் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம 4 இன்ச்சு வைக்கிறோம். நிறைய பேர் வந்து கேட்பீங்க 4 இன்ச்சு வச்சோம்னா ஷோல்டரோட அகலம் கலண்டுட்டு வந்துடுமே, 2.5 இன்ச்சு தானே கழுத்தோட அகலம், இப்போ 4 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா ஷோல்டர் கலண்டுக்கிறாதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஷோல்டர் வந்து நம்ம 4 இன்ச்சு வச்சோம்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும், கலண்டு வராது. நம்ம போட் நெக்னாவே 4 இன்ச்சு வச்சு தாராளமாக தைக்கலாம், கலண்டு வர வாய்ப்பே கிடையாது. இப்போ வந்து அங்கங்கே வந்து பின் போட்டுக்கோங்க. நீங்கள் தச்சு திருப்பும்போது இந்த மாதிரி அங்கங்கே பின் போட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதே ஷேஃபுக்கு நம்ம தச்சு திருப்பிக்கலாம்.
தச்சு திருப்பிட்டு ஃபுல்லாகவே வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தைக்கிற வீடியோ எப்படின்னு புரியாது. நீங்கள் ஒரு வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா அதை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா ஈஸியான முறையில் ஒரு டிசைன் வந்து கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ் போய் கற்றுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்து நம்ம ஈஸியாக வீட்டில் இருந்த மணிக்கே நம்ம ப்ளவுஸ் வந்து கற்றுக்கலாம். உங்களுக்கு ப்ளவுஸை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக தான் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எல்லா சைஸுக்குமே இந்த கழுத்தோட அகலம் கரெக்டாக இருக்கும். மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், இது வந்து கழுத்தோட அகலம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் 28 சைஸுக்கு இது கரெக்டாக வருமா, 40 சைஸுக்கு இது கரெக்டாக வருமான்னு நினைக்காதீங்க. 28லேருந்து 40 சைஸ் வரைக்கும் இது தாராளமாக வந்து இந்த கழுத்தோட அகலத்தை வச்சுக்கலாம். 2க்குமே அந்த எல்லா அளவுக்குமே இது பொருந்தும். இது நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிகினர்ஸ் வந்து கற்றுக்கிற மாதிரி ஒவ்வொரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். அந்த லோகோ டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் இருக்கும். மறக்காமல் அதையும் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக வந்து தச்சுட்டு வந்துடலாம்.
பாருங்கள் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அந்த வளைவு சேஃபும் கரெக்டாக வந்துருச்சு. நம்ம கயிறு கட்டும்போது நம்மளுக்கு ஒட்டி வந்து கயிறு கட்டுற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா அந்த 4 இன்ச்சு கழுத்தோட அகலம் வச்சா தான் இந்த மாதிரி ஒட்டி வந்து கட் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்லீவ் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. சேனலுக்குள்ளே இருக்குது பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.